ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த உபவாச நாளிலே கூட எங்களோடு சேர்ந்து அந்த அழகான ஆண்டவரை நோக்கி இயேசுவே நீங்கள் நல்லவர் என்று சொல்லலாமா? இயேசுவே நீங்கள் நல்லவர் என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆமென். இயேசுவே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தையே ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தையே ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஓ டாடி நீங்க நல்லவர் அப்பா, நீங்க ரொம்ப நல்லவர் ஐயா. செராபின்களும் பரிசுத்தவான்களும் ஓ சிங்காசனத்தை நோக்கி அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறாங்களே ஐயா. அப்பா நாங்களும் ஒரு நாள் அவர்களோடு கூட சேர்ந்து இங்க பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிக்க போகிறோம். அந்த நாளுக்காய் நன்றி. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். அதுதான் உகந்த ஜீவபாலி. ஓ டாடி அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கலாம். ஆமென். எஸ் ஆமென். Thank you Lord for your presence. Amen. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவபலியா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவபலியா. யோவாரா
அல்பா நீரே, சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா நீரே, என்னாலும் இருப்பவரே, ஆராதனை என்றுமே உமக்கு, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே டாடி, ஆராதனை என்றுமே, உமக்கு என்றுமே ஆராதனை, ஆராதனைக்குரியவர் நீங்க மட்டும்தான், ஆராதனைக்கு பாத்திரர் நீங்க மாத்திரம்தான்ப்பா. இந்த பரிசுத்த உபவாச நாளிலே தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆமென். உனக்கு நன்மை உண்டாகும்படியாய் நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று அவர் நல்லவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வண்ணாந்திரம் முடிந்து போகும், வண்ணாந்திரம் முடிந்து போகும். இஸ்ரவேல் மக்களுக்கு அண்ணாந்தத்தில் தான் அற்புதங்களை அவர் செய்தார், அற்புதங்களை செய்தார். அண்ணாந்தரத்திலே தான் அதிசயங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கிருபை மேலானது, கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. ஆமென். Thank you, Lord, for your grace. Thank you, Lord, for your grace. Thank you, Lord, for your precious grace. Amen. கிருபை மேலான கிருபை, கிருபை மேலான கிருபை, சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. கிருபை மாறாத கிருபை, கிருபை மாறாத கிருபை, சிலுவையில் எல்லாமே மாறினதே. ஆமாம், சிலுவையில் எல்லாம் மாறினது. இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சிலுவையிலே என் இயேசு உங்களுக்காக எனக்காக தன்னுடைய உதிரத்தை சிந்தின போது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த தடை முறிந்து போனது. எஸ் லார்ட். கிருபை அளவில்லா கிருபை, கிருபை அளவில்லா கிருபை, சிலுவையில் அன்பை ஊற்றினீ. கிருபை நித்திய கிருபை, கிருபை நித்திய கிருபை, சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. ஓ, சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. சிலுவையில் ஒரு அவமான சின்னம் அல்ல, சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். இதோ அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார்,
மீண்டும் நமக்காக திரும்ப வருகிறார். ஹல்லேலூயா. மாரநாத்தா, மாரநாத்தா. ஆமென். நம் தேவன் சீக்கிரமாய் வருகிறார். இந்த உபவாச நாளிலே கூட உங்களோடு கூட ஆண்டவர் ஒரு வித்தியாசமான முறையில் இடைப்படுவாராக. ஈனோக்கோடு கூட நடந்தது போல அவர் நம்மோடும் நடப்பதற்கு ஆஞ்சையாயிருக்கிறார். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவோம். இந்த காலங்களிலே கூட இந்த உலகத்துக்கு ஒளியாயிருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு முறை சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. ஓ தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் க்ளோரியஸ் பிரசன்ஸ். அப்பா, சாஷ்டாங்கமாய் விழுந்து சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, இருளில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தீங்க. அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட என்றென்றும் இருப்பவரே, நாங்களும் உங்களோடு கூட எப்போதும் இருக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சிறிய தியானத்திற்கு போகும் முன்னே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வனைந்திடுமே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை தியானத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்தில் ஒரு பகுதி உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். வேதாகமத்தில் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 19ஆம் வசனத்துடைய பின்பகுதியையும் 20ஆம் வசனத்துடைய முழு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். எரேமியா 31:19 பின்பகுதி வாசிக்கும் பொழுது, எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமே பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், அவனுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் என்று ஆண்டவர் திருவள்ளம் பற்றுகின்றான். இதனுடைய சரித்திர பின்னணி என்ன? எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு அவருடைய உடன்படிக்கை விட்டு விலகி போனார்கள். ஆகவே தேவன் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி அவளுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், எச்சரிக்கின்றான். நிறைய வார்னிங்ஸாக இருக்கும். தேவனுடைய உடன்படிக்கை அந்த மக்கள் விட்டு விட்டார்கள், தேவனை விட்டு விலகி விட்டார்கள்.
அதனுடைய விளைவு என்னவென்றால் பாபிலோனிய ராஜா மன்னன் வந்து அவர்களை அடக்குவதும் அவர்களிடத்தில் போராடுவதும் அவர்களை சிறைப்பிடிப்பதுமான ஒரு சிறையிருப்பின் காலத்துக்குள்ளே கடந்து போகிறார். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவன். அவர்களை ஆண்டவர் அப்படியே விடாதபடிக்கு அந்த சிறையிருப்பில் மீண்டும் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கென்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த உன்னதமான தேசத்திற்கு ஆண்டவர் மறுபடியும் திரும்ப கொண்டு வருகிறார். த ரெஸ்டோரேஷன் என்று சொல்வார்கள். மீண்டும் தேவன் அவர்களை உயிர்ப்பித்து சொந்த தேசத்துக்கு கொண்டு வருகிற செய்தி தான் இது. இன்றைக்கு நமக்கு இதில் என்ன பாடம் என்றால், ஆண்டவர் சொல்கின்றால், எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். இந்த லாக்டவுன் காலத்தில் கடந்த 6 மாதங்கள் 7 மாதங்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்குற ஆறுதல் செய்தி என்றால், நான் உங்களுடைய துக்கத்தை பார்க்கிறேன், நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் பல விதங்களே. இப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், ஓசியாவில் கூட அதே பகுதியை வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடேன்? எப்ராயிம், யாக்கோபு, இஸ்ரவேல் எல்லாம் ஒரே ஒரு பெயர் தான், ஒரே அர்த்தம்தான். ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் எப்படி உன்னை ஒப்புக் கொடுப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று சொல்லி தாவீது மன்னிக்கும் ஓசியா இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இதில் 3 குறிப்பை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இதே முதலாவது, எப்ராயிம் எனக்கு ஒரு அருமையான குமாரன். முதலாவது, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நம்முடைய தகுதியை பார்த்தல்ல. எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே தேவன் நம்மை யாராக பார்க்கிறார் நமக்கு தெரியும். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். He gives a right to be called a child of God. தேவ ஜனமே, நம்மை தேவன் முதலாவது எப்படி பார்க்கிறார், நம்முடைய அடையாளம் என்ன? பரலோக குடும்பத்தில் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு அடையாளம் என்றவெல்லாம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். அதுதான் கலாத்தியர் எழுதும்பொழுது கலாத்தியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில், நீ அடிமையாய் இராமல் எனக்கு புத்திரனாய் இருக்கிறாய். ஸோ ஆண்டவர் நம்மை பார்த்து பிள்ளைகளாக தான் பார்க்குறாரு, மகனாக மகளாக பார்க்கின்றான். அதே கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் தருக்கிறாராம். ஆகவே தேவனாகிய ஆண்டவர் நம்மை அடிமையாக அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் தான் பார்க்கிறார். ஆக முதல் குறிப்பு என்னவென்றால், எப்ராயிம் எனக்கு அருமையான பிள்ளை. முதல் அடையாளம் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை தேவன் தருகிறார். ரோமர் 8:17 வாசிக்கும்பொழுது, நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரமாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். சுதந்திரவாளியாய் ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார். ஆகவே இந்த உரிமைக்குள் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உறுதி இருக்கிறது. பிரியமான, நான் ஆண்டவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆக எப்ராயிம் ஆகிய அவனே அல்ல, நம்மை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு அருமையான குமாரன். இந்த கடினமான காலத்தில் பல சூழ்நிலை இருந்தாலும் உங்களை என்னையும் பார்த்து மகனாக மகளாக தேவன் பார்க்கின்றான். 2வது குறிப்பு இந்த பகுதியிலே, அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம். அருமையானவர்களே, தேவன் நம்மை மறக்கிறவல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பு போனாலும் ஆண்டவர் அந்த ஜனத்தில் மேல் ஏதோ ஒரு அன்பை வைத்து கொண்டே இருக்கிறார். அனாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தால் இழுத்து கொண்டேன். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், எப்பொழுது உங்களையும் என்னையும் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டவரோ அப்பொழுதிலிருந்தே அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கின்றான், அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நான் அனுமதி கொடுத்து விட்டேன், அது சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நீண்ட நாட்களாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல், நாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் இருந்தாலும் கூட தேவன் நம்மை பார்த்து, நான் அந்த காரியத்தை குறித்து நினைத்து கொண்டே இருக்கிறேன். தேவன் நம்மை மறந்து விட்டாரோ? அநேக சமயத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால், நாம் விரும்பின காரியம் வரவில்லை என்றால், அல்லது வெகு நாட்களாக நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், அநேக நாட்களாக, ஆனால் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை, நம் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்ற ஒரு சிந்தை வருகிறது. இல்லை பிரியமானவர்களே,
ஒருபோதும் கிடையாது. வேதம் சொல்கிறது ஏசாயா 49:15 நமக்கு தெரிந்த வசனம், ஐசியா 49:15, ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கின்றான். Though she may forget, I will not forget you. அருமையானவர்களே, கர்த்தர் பாருங்கள் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறாராம். துக்கத்தை பார்க்கிறார், நம்முடைய பொறுமையை கூட ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நினைக்கிறவர் மறந்து போகிற தேவன் இல்லை. ஆதியாகமம் 8:1 வாசிக்கும் பொழுது இது ஒரு சரித்திரம். நோவாவின் சரித்திரத்தில் நோவா பேழைக்குள் போயிட்டாயிற்று. 150 நாட்கள் தண்ணீர் மிதந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு லாக்டவுன் பீரியட். அது 1 இயர் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறார் குடும்பம். ஆண்டவர் ஒருவேளை ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் ஆண்டவர் அவர்களை மறந்து விட்டாரோ? பிரியமானவர்கள், தேவன் ஆயத்த பண்ணின காரியங்களை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, யாரு உள்ளத்திலும் தோன்றவில்லை. தேவன் எதை முன்குறித்தாரோ அதை சரியாக செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையில் எதை தேவன் திட்டம் பண்ணினாரோ அது ஏற்ற காலத்தில் சரியாக செய்து முடிப்பார். எரேமியா 29:11 சொல்கிறபடி அந்த நினைவுகள் சமாதானத்துக்காக இருக்க போகிறது. ஆகவே இங்கே நோவாவையும் குடும்பத்தையும் நினைத்தள்ளினார். ஆதியாகமம் 8:1 பார்க்கும்பொழுது இவ்வளோ நாட்கள் கழித்து கூட தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த மிருக ஜீவன் நினைத்தள்ளினார். வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 2:24-25 வாசிக்கும் பொழுது எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், அடிமைத்தனத்தின் மத்தியில் அவங்க பெருமூச்சை தேவன் கேட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவளை நினைத்தள்ளினார் வேதம் சொல்கிறது. எதை நினைக்கிறாராம்? எப்பொழுது ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தாரோ அந்த உடன்படிக்கை தேவன் மறக்கவே இல்லை. He remembered his covenant which he made with Abraham, Isaac and Jacob. He never forgets. அருமையான தேவன் அதை மறந்து போகிற தேவன் இல்லை. He remembered his covenant. அவர் செய்த உடன்படிக்கை தேவன் மறக்காமல் இருக்கிறார். அதே தேவன் தான் உன்னையும் மறக்காமல் இருக்கிறார். பிள்ளையை ஒருவேளை ஸ்திரியான ஒரு பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ ஏன் நாம் கலங்க வேண்டும்? பிரியமானவர்களே, காலம் தாமதித்தாலும் ஆண்டவர் சொல்கிற அந்த நினைவுகள் சமாதானமாக தான் இருக்கும் என்று சொல்கிறார். 3வது குறிப்பு சொல்லும் பொழுது இது 3 விதமான ஆசீர்வாதம். 3வது, அந்த எப்ராயிமை பார்த்து அந்த இடத்துல என்னுடைய பெயர் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளலாம், அவனுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கஷ்டமான காலத்தில் வருமான குறைவு, பொருளாதார சீர்குலைவு, பல விதங்களே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இரக்கமுள்ள தேவனாய், மிக உருக்கமுள்ள தேவனாய் காணப்படுகின்றான். ஐ ஹாவ் கிரேட் கம்பேஷன் ஃபார் ஹிம் டிக்ளேர்ஸ் த லார்ட். நான் அவனுக்காக மிகவும் உருக்கமும் இரக்கமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றான். இந்த கஷ்ட காலத்திலும் கூட பிரியமானவர்களே, தேவன் நம்மை மறக்கவில்லை. உங்களை எண்ணி ஆண்டு மகளாக பார்க்கிறாள். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அடையாளம். 3வதாக, அவனுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன். God of compassion and mercy and love. அவருடைய அன்பு மாறாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 103:8 வாசிக்கும் பொழுது, நம் தேவன் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், எந்தெந்தைக்கும் கோபமடைகிறார். ஆண்டவருடைய குணாதிசத்தை பாருங்கள். பிரியம், இந்த இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் போனாலும் கூட அவர்களுமே நினைவாகவே இருக்கிறார். ஐயோ, என் ஜனம் படுகிற பாடுகளை என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களையே நினைவு கூர்ந்து அவளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ் என்டிகேட் என்ற ஒரு ஊழியக்கார அம்மையார், என்டிகேட் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஊழியம் செய்வதற்கு கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அந்த நாட்களில் விமானம் கிடையாது, ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிடையாது, கப்பலில் தான் பிரயாணம் பண்ணணும். அவங்க அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண போகும்பொழுது யூஸ்வலாக சொல்லுவாங்க, இந்த சீயில் ட்ராவல் பண்ணும்போது சீ சிக்னஸ் என்று சொல்வார்கள். கடலில் ஒரு விதமான வியாதி வரும். அப்படி என்றால் அவங்க சாப்பிட்ற ஒன்றும் ஜீரணிக்காது. அப்போ அங்கே உள்ள டாக்டர், அந்த கப்பல் உள்ள டாக்டர் அவங்கள பார்த்து சொல்லிட்டாங்க, டெஸ்ட் பண்ணி நீங்கள் இனிமேல் ஹார்ட் ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, ஆகவே ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் மாத்திரம் நீங்கள் சாப்பிடுங்க. அந்த அம்மா ஆரஞ்சு ஃப்ரூட்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள். என்டிகேட் அவங்க அமெரிக்காவுக்கு ஊழியம் செய்ய போகிறாங்க. சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த ஆரஞ்சு பழம் கப்பலில் இல்லை, அந்த கேன்டீனில் இல்லை. அதை இன்சார்ஜ் அந்த ஒரு அம்மா மிஸ் என்டிகேட் அம்மையார் அவர்களே, இனிமேல் நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு தெரியாது, அங்கே இருக்கிற எல்லாமே காலியாகி விட்டது, பழம் கிடையாது, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க, இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது யூஎஸ் போய் சேருவதற்கு.
அந்த அம்மா சிரித்து கொண்டே சொன்னார், என் தேவன் என்னை மறக்க மாட்டான், என்னை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அதை செய்து முடிப்பார் என்று அவங்க விசுவாசத்தை சொன்ன அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு லேடி இவங்க. ஆகவே கோபத்தோடு கதவை அடித்து விட்டு, உங்கள் தேவன் பார்த்து கொள்வாரா? சரி, பார்த்து கொள்ளட்டும், நாளையிலேருந்து என்ன சாப்பிட போகிறீங்க உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தேவனுக்கு தெரியும் என்று கோபமாய் போய்விட்டார்கள். சரியாக 3 மணி நேரம் கழித்து, அடுத்த உணவிற்கு ஆரஞ்சு பழம் கிடையாது, 3 அல்லது 4 மணி நேரம் கழித்து கப்பலுக்குள்ளே ஒரே சந்தடி, இந்த பக்கம் ஓடுறோம் அந்த பக்கம் ஓடுறோம், ஒரே சத்தம். என்னவென்று பார்த்தால், கதவை திறந்து பார்த்தால் ஜனங்கள் இங்கே அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சில நொடி பொழுதில் பார்த்திருந்தால் அதே அந்த இன்சார்ஜ், அந்த சாப்பாடு கொடுக்குறார்களே அந்த கேன்டீனில் வேலை செய்கிற அந்த இன்சார்ஜ், அந்த லேடி ஒரு பெரிய பிளேட் நிறைய ஃப்ரெஷ் ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்தார். சொல்லிவிட்டு போனார், அம்மா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன் இந்த நடுக்கடலிலே ஆரஞ்சு மழையாய் பொழிந்து விட்டார் என்று சொன்னார்கள். இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆரஞ்சு மழையா இந்த நடுக்கடலிலா? ஆமம்மா, நீங்கள் ஜெபிக்கிற அந்த தேவன் உண்மையுள்ளவர். என்ன நடந்து தெரியுங்களா? ஒரு கப்பல் வழி தெரியாமல் சுற்றி கொண்டே இருக்கு நடுக்கடலில். அந்த டைரெக்ஷன் தெரியல அவங்களுக்கு. உடனே இந்த கப்பல் உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது பல நாட்கள் ஆகிவிட்டது, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த கப்பல்லேருந்து அவங்களை பல உதவிகள் செய்தார்கள் மாலுமிகள். அங்கே உள்ளவர்கள் அது நன்றி கடனாக அந்த கப்பலில் இருந்த ஆரஞ்சு பழங்கள், இது இந்த யூரோப்புக்கு போடுது. இந்த போய்கொண்டிருக்கிற சவுத் அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய லோடு, அந்த லோடு ஃபுல்லாகவே ஆரஞ்சு பழம். அவர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதுனால ஏராளமான பேஸ்கெட்டாக இந்த ஆரஞ்சு பழங்கள் உள்ளே அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, இந்த அம்மா என்டிகேட் அம்மா அந்த ஒரு வாரம் நன்றாக பழங்களை சாப்பிட்டு அற்புதமாய் போய் ஊழியத்தை செய்தார்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, அருமையான உங்களை என்னையும் அழைத்த தேவன், ஒருவேளை பெற்ற தாய் மறந்து விட்டாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அப்போது தேவன் நினைவு கூறுகிற தேவன். எப்ராயிமே, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. தேவன் மறக்கிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, சங்கீதம் 115:12 வாசிக்கும்பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அது 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவர் உள்ளங்கையை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறாராம். The Lord remembers us and He will bless us. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கஷ்டமான காலத்திலும் கூட நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கின்றார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என் மகளாய் இருக்கிறாயே, மகனாய் இருக்கிறாயே. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த குடும்பத்தில், தேவ குடும்பத்தில், பரலோக குடும்பத்தில் பிள்ளையாக, மகனாக, மகளாக இருந்தால் உங்களுக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்கலாம், பொருளாதாரம் எப்படி வேண்டுமெல்லாம் இருக்கலாம், எலியாவை போஷித்த தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள் நாம் நினைக்க வேண்டிய ஒரே காரியம், தேவன் என்னை மறந்து விடவில்லை. தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் அவருடைய மகன், அவருடைய மகள். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்னை ஆசீர்வதிக்க அவர் அன்போடு காத்திருக்கிறார். ஆகவே எப்ராயிமே, அந்த இடத்தில் நம்முடைய பெயரை போட்டுக்கொள்வோம். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்ட்டு விலகவில்லை என்று சொல்லி உனக்காக நான் மனதுருகி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றான். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு குறையும் இல்லைங்க. எது எப்படி நடந்தாலும் சரி, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் இந்த ஒரே ஒரு அடியை பாடி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நாள். எரேமியா 31:20 அதை நீங்கள் மனப்பாடமாக வைத்து அதற்காக ஜெபியுங்கள். கண்களை மூடி ஒரே நிமிஷம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை எபிரகாமை பற்றி, இஸ்ரவேலை பற்றி, யாக்கோபு என்ற ஆண்டவரே இந்த சரித்திரத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர், எபிராயமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ துக்கப்பட்டு அழுவதை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, ஆண்டவரே நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று நீ சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய சிறையிருப்பை மாற்றினீர். 70 ஆண்டுகள் சிறையிருப்பின் பிற்பாடு அதே தேவ ஜனங்கள் மீண்டும் பாலும் தேனும் ஓடும் அந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது போல எங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நாங்கள் இழந்தவைகள், கடந்த நாட்களில் எங்களை விட்டு போனவைகள், கைவிட்டு போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் திரும்ப இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நீ செய்தது போலவே எங்கள் வாழ்க்கையிலும் செய்கிறீர். எங்களை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கிறேன். எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தை கேட்ட எல்லா பிள்ளைகளுடைய வீடுகளிலும் குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள்லாம் நிறைவாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் சபைக்கு எல்லா மக்களையும், குடும்பங்களையும், எல்லா தெய்வ ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஆண்டு எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தமான தலைவர் வரும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, எலெக்ஷன் நீதியாக, நேர்மையாக, எந்த ஒரு வன்முறை இல்லாமல் எல்லாம் ஒழுங்காக அந்த எலெக்ஷன் நடைபெறும்படிக்காக, அது மாத்திரமல்ல நீதியும் நியாயத்தையும் ஜனங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிற தலைவரை தேவன் கொண்டு வரும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த எலெக்ஷனை நல்லபடியாக நடத்தும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ராஜசேகரம் அவங்க ஜெபிப்பாங்க. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. வானங்களையும் பூமியையும் அப்பா, அதில் இருக்கிற அனைத்து வார்த்தையினால சிருஷ்டித்து அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. கர்த்தர் ராஜரகம் செய்து கொண்டிருக்கிறீர். உம்மாலே பிரபுக்கள் ஆளுகை செய்கிறார்கள், உம்மாலே ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பா. நீர் நல்லவரும் அப்பா மன்னிக்கிறவருமா இருக்கிறீர். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் கூட இந்த ஜெப குறிப்பை உங்க சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. ராஜாக்களுடைய இருதயங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் நீர்கால்களை போல இருக்கிறது. உமக்கு சித்தமானபடி அவைகளை திருப்புகிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, இந்த தமிழ்நாட்டில் அப்பா நடக்க போகிற இந்த எலெக்ஷன் உம்முடைய ஆளுகைக்குள்ள விட்டு கொடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீ எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாக நீ எழுந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநீதி நீங்கும்படியாக எழுந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய நீதி வெளிப்படும்படியாக எழுந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துன்மார்க்கர்கள் ஆண்டவரே நிலை நிற்க மாட்டார்கள் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. அப்பா, நீதி செய்கிறவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி வார்த்தையில் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இந்த எலெக்ஷன் நீதியோடும் உண்மையோடும் நடக்க தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய பயம் ஆண்டவர் எல்லாருக்குள்ள வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த எலெக்ஷன் ஆண்டவர் எந்த ஒரு வன்முறையும் அல்லாதபடிக்கு நீர் விரும்புகிற உம்முடைய அப்பா பிள்ளைகளை தலைவர்களாக ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளும், எல்லா வன்முறைகளும், எல்லா பொய்யான காரியங்களும், எல்லா விதமான மனுஷுக்கு திட்டங்களும், எல்லா விதமான சத்துருவின் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தின் முன்பதாக ஒன்றுமில்லாத போவதாக நீங்க இந்த அப்பா யுத்தம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, நன்மை செய்கிற ஒரு தலைவர்களை ஏற்படுத்துவீராக, நீதி செய்கிற தலைவர்களை ஏற்படுத்துவீராக.
உம்முடைய ஆளுகைக்குள்ளாக விட்டு கொடுக்கிறோம், உம்முடைய சித்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த எலெக்ஷன் அப்ப சமாதானமாக அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ளாக செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து அப்படியே நாம் ஜெபிக்கலாம். அடுத்தபடியாக கேரளா மாநிலத்திலே மறுபடியுமாக லாக்டவுன் என்று சொல்லி அறிவித்திருக்கிறாங்க. மறுபடியுமாக பார்த்தீங்கன்னா 5000 ஒரு நாளைக்கு 5000க்கு மேலாக அங்கே நோயுடைய தாக்கம் அதிகரித்து வந்திருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமில்ல, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே மழை பெய்து வீடுகள் இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சென்று வீடுகளுக்குள்ளாக பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி இயற்கையின் சீற்றங்கள், இயற்கையின் மூலியமாக வர அழிவுகள் ஜனங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுக்கு வராதபடிக்கு வேண்டிய அளவுக்கு மழை, அது மாத்திரமல்ல கேரளா மாநிலத்திலே அந்த நோய் கட்டுக்குள்ளாக வர வேண்டும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது குளிர் காலங்களுக்குள்ளாக அவங்க கடந்து போகிறாங்க. அங்கே குளிர் காலம் வந்துட்டாலே அநேக பேருக்கு சளி, இருமல் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலே அங்கே நோயின் தாக்கம் அதிகரிக்கும். தேவன் இந்த இரு மாநிலத்திலையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படிக்காக அந்த நோயின் தாக்கம் கம்மியாக வேண்டும், இயற்கையின் மூலியமாக எந்த அழிவும் வராதபடிக்கு ஆண்டவர் ஜனங்களை பாதுகாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் மத்தியில் இருக்கிற சகோதரர் சாம் அவங்க வந்து ஜெபிப்பாங்க. ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில் கூட அப்பா ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பை உங்கள் கரத்தில் வைக்கிற ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, சகலம் உம்மால் ஆண்டவரே உமக்கென்றும் உங்களுக்குள்ளாக ஆண்டவரே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் சிங்காசனத்தை வீற்றிருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே உங்களை சித்தத்திற்குள்ளாக எல்லாவற்றையும் நீங்கள் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஆண்டவரே இந்த நோயின் தாக்கம் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே எழுச்சி பெற்று ஆண்டவரே தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கப்பா கேரளா மாநிலத்தில். அதை நீங்கள் ஆண்டவரே அறிந்திருக்கிறீங்க. இந்த வேலையில் ஆண்டவரே அதை நீங்கள் ஆண்டவரே தாக்கம் குறையும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதபடிக்கு, எந்த உயிரிழப்பு ஆண்டவரே அதிகரிக்காதபடிக்கு தேவன் தாமே கிருபையாக மனமிறங்கும்படியாக ஆண்டவரே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால் அல்ல, அரசாங்கத்தினால் அல்ல ஆண்டவரே, உங்களால் மாத்திரம்தான் பரிபூர்ண விடுதலையை தர முடியும் அப்பா. ஆண்டவரே அரசாங்கங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் தாங்க அப்பா, எப்படி நடத்த வேண்டும் உங்கள் கிருபையை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா ஆண்டவரே விடுதலை தருகிறவர் ஒருவரும் இல்லைன்னு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே உங்களால் மாத்திரம் விடுதலை தர முடியும். ஆண்டவரே இயற்கை சூழ்நிலைகள் அப்பா ஆண்டவரே குளிர்காலம் வருகிறது ஆண்டவரே, அது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அப்பா. ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே காலங்கள் ஆண்டவரே நேரங்கள் எல்லாம் உங்கள் கரத்துக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் இந்த வேளையில் கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயற்கை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அது நிமித்தம் எந்த ஒரு பாதிப்பும் அதிகரிக்காதபடிக்கு கர்த்தர் தாமே கிருபையாக மனமிறங்கும்படியாக ஆண்டவரே அற்புதத்தை செய்து பரிபூர்ண விடுதலையை அந்த மக்களுக்கு நீங்கள் தரும்படியாக உங்கள் சித்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே மழை காலத்தில் ஆண்டவரே கர்நாடகா பகுதிகளும் மற்ற பகுதிகளும் புயல் எச்சரிக்கையும் ஆண்டவரே அநேக இடத்துல வெள்ளங்களும் வந்து கொண்டு இருக்காப்பா. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இது மழை காலமாக இருக்கிறான், அநேக இடத்துல பாதிப்புகள் ஏற்படுதாப்பா. நீங்கள் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே கட்டுக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எந்த ஒரு உயிரிழப்பும் எந்த ஒரு ஆண்டவரே உயிர் சேதமும் மக்களுக்கு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு நீங்கள் ஆண்டவரே காத்து வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே, எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே, அடோனாய் தேவன், எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர் அப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் ஆண்டவரே மக்களை பாதுகாத்து ஆண்டவரே நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் காக்கிறவர் ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் காத்து கொள்ளுங்க அப்பா. எந்த தீங்கு அணுகாதபடிக்கு உன்னதமானவருடைய சட்டைக்குள்ளாக மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த ஆண்டவரே காலங்கள் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோட ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நோயின் தாக்கம் குறைந்திருக்கிறது, ஆனால் பெரிய அளவிலே அது நாம் சொல்ல முடியாது. நோயின் தாக்கம் இன்னும் குறைய வேண்டும். இந்திய தேசத்திலே நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசேஷமாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஊழியத்தையும் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்கும் இந்த நோயின் தாக்கம் வராதபடிக்கு
ஆண்டவர் ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த COVID-19 வந்து ஊழியர்களை தாக்காதபடிக்கு, விசுவாசிகளை தாக்காதபடிக்கு, ஜனங்களையும் தாக்காதபடிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த நோயின் நிமித்தம் ஒருவேளை ஊழியர்கள் யாராகிலும் அதனால பாதிப்படைந்திருந்தால் தேவன் அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மரணங்கள் நேரிடாதபடிக்கு, உயிர் இழப்பு இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து எல்லோரும் சேர்ந்து ஜெபிங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவர் ஊழியக்காரர்களை பாதுகாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். அப்பா ஆண்டவரே, அப்பா ஊழியக்காரர்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த நோயின் தாக்கம் அவங்களை அணுகாதபடிக்கு அப்பா உன்னதமான மறைவுக்குள்ளாக சர்வ அவளுடைய நிழலுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எந்த வாதியும் பொல்லாப்பும் கொள்ளை நோய்களும் அப்பா அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருவின் ஆயுதங்கள் அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா அவங்க எல்லைகளுக்குள்ளே, அப்பா அவங்க குடும்பங்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரே, அவங்க உற்றார் உணவுகளுக்கு யாருக்குமே அப்பா இந்த நோயின் தாக்கம் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா சபையெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்பா இது நிமித்தமாக அப்பா எந்த ஒரு ஊழியக்காருக்கோ விசுவாசிகளுக்கோ அப்பா ஆண்டவரே நோயின் தாக்கம் வராதபடிக்கு தேவன் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த நோயினாலே அப்பா ஊழியர்கள் அப்பா பாதிப்பு அடைந்திருந்தால் தேவனங்களை தொட்டு நீங்க சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீரே அப்பா தெய்வீக மருந்தாக இருக்கிறீங்க. உங்களுடைய ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கு. நீரே பரம வைத்தியராக இருந்து அவங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுங்க. உம்முடைய தழும்புகளாலே சுகமானும் என்ற வார்த்தை அனுப்பி ஊழியர்களை நீங்க சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நீர் மாத்திரம். ஆண்டவரே, சிலுவையில் மூலியமாக வருகிற சுகம் அவங்களுக்கு உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, யாருக்குமே மரணங்கள் நேரிடக்கூடாது. அப்பா ஆண்டவரே, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து நீங்க மீட்டு கொள்ளுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்திய தேசத்திலே ஆண்டவரே இந்த நோயின் தாக்கம் அதிகரிக்காதபடிக்கு ஆண்டவரே அது குறைய நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, அப்பா அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அப்பா ஆண்டவர் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய முயற்சிகளை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா சீக்கிரமாக அந்த வைரஸ்க்கு மருந்தை கண்டுபிடிக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய ஷைலோ மிஷனரிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள எல்லா மிஷனரிக்காகவும், வட இந்தியா தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மிஷனரிக்காகவும், நார்த் ஈஸ்ட் பகுதியில் மூலியம் செய்கிற, ஸ்ரீலங்காவில் மூலியம் செய்கிற எல்லா மிஷனரிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக, ஊழிய பாதையிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படிக்காக தேவன் அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் வழிநடத்தும்படிக்காக, எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் வந்து இதற்காக ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த நேரத்திலும் கூட இந்த உபவாச நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஷைலோ மிஷனரிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாக நிற்கிறோம். அப்பா தேவனே, எல்லாவற்றையும் அப்பா உதறி தள்ளிவிட்டு உமக்காக, உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காக ஆண்டவரே அப்பா லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு சென்று உம்முடைய பிள்ளைகளுடைய கத்தாவே பாதுகாப்புக்காக விசேஷமாக இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் அப்பா பொல்லாப்பு பரம்பி இருக்கும் இந்த நாட்கள் ராஜா. எங்கு திரும்பினாலும் கத்தாவே அப்பா எல்லா இடங்களிலும் பயங்கரம் நிறைங்கிருக்கிற இந்த நாட்கள் ராஜா. கிருபையாய் உம்முடைய கரத்தின் மறைவிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இதோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் அப்பா வட இந்தியாவிலும் அப்பா தென்னிந்தியாவிலும் இன்னும் ராஜா அப்பா நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலும் கூட கத்தாவே உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய மிஷனரிமார்கள் கத்தாவே பல இடங்களிலே பரவி சென்று காடுகளிலும் மலைகளிலும் பாஷை தெரியாத இடங்களிலும் அப்பா
இருந்து உம்முடைய வார்த்தையை ஏந்தி செல்லும் போது தேவனுடைய கரம் அவர்களை கத்தாவை மூடிக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள புயம் அவர்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. கிருபையின் கரம் அவர்களை கத்தாவே அவர்களை கொண்டு செல்லும்படியாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ்னால உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் பாதிக்கப்படாதபடி, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தொடப்படாதபடி ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். கிருபையின் நிலையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் மறைத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவராகலும் கத்தாவே எந்த விதமான பொல்லாப்புக்குள்ளும் கத்தாவே அப்பா கடந்து செல்லாதபடி ராஜா, நீர் சங்கீதம் 91 சொன்னது போல ஆண்டவரே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தையின்படி உம் பிள்ளைகளை நீர் காத்து நீ நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒருவராகலும் ராஜா எந்த விதமான தீமைக்குள்ளாக எந்த விதமான பலவீனத்திற்குள்ளாகவும் கத்தாவே போகாதபடி உம்முடைய இரத்த கோட்டின் கீழே நீர் மறைத்து காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலும் விசேஷமாக அவர்களுடைய பாதுகாப்புக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இதோ அரசாங்கங்களும் அதிகாரிகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் உம்முடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் கத்தாவை எழும்பி இருக்கிறதை ராஜா நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரம் அவர்களை தாங்குகிறபடியினால் ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் மறைவிலே அப்பா உம் பிள்ளைகளை நீர் மறைத்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா. சிலுவையை குறித்து அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை தேவனே நீர் அவர்களுக்கு வெற்றியாக கத்தாவை மாற்றுகிறபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராகவும் கத்தாவை வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தில் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. எல்லா பொல்லாத பிசாசின் காரியங்களும் அப்பா அவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஒவ்வொன்றும் கத்தாவை வாய்க்காமல் போகட்டும் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் நிற்கிறீர் என்பதையும் ஆண்டவரே, மனுஷன் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் அப்பா அப்பா இந்த உலகம் அறிந்து கொள்ளும் விதத்திலே, இந்த விசேஷமாக எங்களுடைய அரசாங்கம் புரிந்து கொள்ளும் விதத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை தேவன் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் பட்சத்தில் நிற்கிறபடினால் நாங்கள் ஒன்றிற்கும் பயப்படுவதில்லை அப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நாங்கள் சும்மா இருப்போம் அப்பா. கத்தாவே நீர் எங்களுடைய காரியங்களை ஜெயமாய் வாய்க்க செய்கிறவர், உம் பிள்ளைகளுடைய காரியங்களின் ஜெயமாய் வாய்க்க செய்கிறவர் அப்பா. அப்பா இதோ இவர்களுடைய பாதங்கள் ஆண்டவரே அப்பா எவ்வளவு அழகா இருக்கிறது அப்பா. உம் சுவிசேஷத்திற்காக அப்பா அவர்கள் எல்லாவற்றையும் கத்தாவே, தங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே அப்பா மேன்மையானது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அப்பா சென்றார்களே அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை மேன்மையாக கருதின அந்த ஜனத்தை அப்பா இந்த உம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நீர் அவர்களுடைய பானையின் குறைந்து போகாமலும் கலசத்தின் எண்ணெய் வற்றி போகாமலும் கத்தாவே நீர் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் அப்பா நீர் நிறைவாய் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அப்பா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற உம்முடைய மிஷனரிகள் மேலும் ஒவ்வொருவர் மேலும் கத்தாவை கூறி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எண்ணிலடங்கா நன்மைகளை கத்தாவே நாங்கள் அனுபவிக்கிறோமே, ஒரு நன்மையும் குறைவுபடாமலும் பிள்ளைகளை நீர் காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கட்டும் அப்பா. உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவராகலும் அப்பா கத்தாவே குறைவுபட்டு போகக்கூடாது ராஜா. எல்லாவற்றிலும் தேவன் நீர் அவர்களுக்கு நிறைவாய் கட்டளையிடுவீராக. தேவன் வானத்தின் பலகனைகளை உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் எல்லாவற்றிலும் நிறைவாய் கத்தாவே ஒன்றிலும் குறைவுபட்டு போகாமல் அவர்களிடத்திலிருந்து கற்றாவே அவர்களை சார்ந்தவர்களுக்கு நீர் எடுத்து கொடுக்கும்படியாக அவர்கள் கரங்களை நீர் பலப்படுத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபையை நீர் அவ்வாறாக ஆசீர்வதிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் அப்பா. சபை சார்ந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் கத்தாவே. இதோ இவர்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை குறி ஜெபிக்கிறோம் அப்பா. வெற்றி எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தின் மகிமை ராஜா பூமியின் கடைசி பரியந்தம் சொல்லப்படுமே அப்பா. இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவீராக அப்பா. நீர் கத்தாவே உம் பிள்ளைகளின் மூலமாக செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடுவதில்லை ராஜா. நீர் அவர்கள் தலைகளை உயர்த்தி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி கிருபை செய்வீராக அப்பா. அவர்கள் கையிடும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும் அப்பா. கத்தாவே பிசாசுகள் ஓடட்டும் ஆண்டவரே. மரித்தவர்கள்
அவர்கள் உயிர் பெறட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக உம் பிள்ளைகளை நீர் வல்லமையை வழி நடத்துவீராக கத்தாவே. நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தின் கத்தாவே எல்லைகளை நீர் கத்தாவே இந்த நாட்களை விரிவாக்குகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்றும் இல்லாததுக்கு மேலாக ஆண்டவரே பெரிய காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. இதோ இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள் நசுக்க அவர்கள் பெருகினார்களே, அதே போல உம்முடைய ராஜ்யத்தை கத்தாவே உம் பிள்ளைகளின் மூலமாக நீர் பெருக்குகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. மகிமையான காரியங்களை அப்பா நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் பெரிய காரியங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உன் பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும் அப்பா. பட்சிக்கிற அக்னியானவர் ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை சுற்றி பாதுகாப்பின் ஆவியானவராக இருந்து நடத்தும்படியாக உம்முடைய பாதுகாப்பின் வலயத்திற்குள்ளாக உன் பிள்ளைகளை மறைத்து காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் ராஜா நீர் அவர்களை நடத்தும்படியாக தாழ்த்துகிறோம் கத்தாவே. பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். என்ன நோக்கத்தோடு எந்தெந்த இடத்துல பிள்ளைகளை வைத்திருக்கிறீரோ அந்தந்த இடங்களிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. காத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம் நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய தலைமை போதகர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். திவ்யன் அண்ணனுக்காக, தயாளனுக்காக, லாவண்யா ஆண்டிக்காக, அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சைலோ சர்ச்சில் ஊழியம் செய்கிறதான உடன் ஊழியர்கள், மிஷினரிகள், நம்முடைய சபையின் எல்லா விசுவாசிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக சத்துருவின் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உருவாக்கப்படுகிற அந்தகார வல்லமைகள், மனுஷிக திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு விதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களும் வாய்க்காதபடிக்கு தேவன் அவங்களை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு பாதுகாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதற்காக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ராஜசேகர் அவங்க வந்து ஜெபிப்பாங்க. நாம் எல்லோரும் அவங்களோட இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இப்பொழுது கூட ஆண்டவர் இப்படி சமூகத்தில் இந்த ஜெப குறிப்பை கொண்டு வருகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவை உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே எங்களுடைய தலைமை போதகர் குடும்பத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகத்தையும் ஆண்டவரே வல்லமையும் உம்முடைய பிரசன்னத்தையும் அளவில்லாமல் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுக்குள்ளே விட்டு கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக லாவணி ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன அப்படி வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாக அப்பா இன்னும் அபிஷேகம் பண்ணி இன்னும் உமக்கென்று அப்பா வல்லமையாக அப்பா பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக, சுகப்படுத்தும்படியாக, தீர்க்காயசு கொடுக்கும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தயலண்ணா ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். தயலண்ணா ஃபேமிலிக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால எல்லா சத்ரு திட்டங்கள் செயலெடுக்கப்படுவதாக. பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சைலோ சபையில் ஊழியம் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியர்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவார்கள், ஆனால் 7 வழியாக ஓடி போவார்கள் என்று சொன்னேன். உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக ஊழியர்களுடைய பாதுகாப்பு நீ கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்வீராக. ஊழியர்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் கூட எங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விசேஷ கிருபைகளையும் பலத்தையும் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதிஸ்தர்களாக இருந்தால் ஆண்டவரே வியாதிகளை சுகமாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே கடன் பிரச்சனை எப்படி வெளிவரும் என்று சொல்லி நீங்க ஞானத்தை கொடுக்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகளோடு இருந்தால் ஆண்டவரே இப்ப சமாதானத்தின் தேவன்
சாத்தானின் கல்லுங்கள் நசுக்கப்படுவதாக. உடைய தெய்வீக சமாதானத்தை அப்பா ஷைலோ அப்பா விசுவாசிகள் குடும்பங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ கட்டுகள் இருந்தால் பாவ கட்டுகள் எல்லாவற்றும் முறித்தெடுத்து உம்முடைய அன்பின் நிமித்தமாக ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் உண்மை எல்லாம் இன்னும் அதிகமாக நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க அப்பா. இது கடைசி காலமாக இருக்கிறது. எல்லாருமே தங்களை அப்பா ஆயத்தப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பாவத்து குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் எல்லாருமே ஆயத்தமாகி மற்றவங்களை ஆயத்தப்படுத்த கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் சபைகளையும் எங்கள் ஊழியர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச ஜெபத்தில் வந்த எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் தனிப்பட்ட முறையில் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.